உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? அதையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, அதையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா, இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, மலக்கரம் பிடித்து எப்போதும் உம்முடன் இருக்கின்றே, மலக்கரம் பிடித்து அதையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, அதையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமை ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமை ஏற்றுக்கொள்வீர். அதையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, அதையெல்லாம் எழுப்பி நின்று பாடுவோமா? ஐயா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உமது
உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையே நம்பி வாழ்ந்திடுவேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையே நம்பி வாழ்ந்திடுவேன். அதையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, அதையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. அதையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. சொல்வோமா? அதையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது வந்து. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது வந்து. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Our loving heavenly Father, we praise you Lord, we thank you. ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்க உங்க மத்தியில வந்திருக்கோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களால முடிஞ்ச அளவு, எங்களால இயன்ற அளவு ஆண்டவரே நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் ஆண்டவரே, இது உங்க வீடப்பா. உங்க வீட்டுக்கு எங்களை கெஸ்டா அழைச்சிருக்கீங்க, தைரியமா வரலான்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க ஏற்படுத்தின விருந்து எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. Lord, give us the food you prepared for us. ஆண்டவரே, நாங்கள் என்ன வாஞ்சியோட வந்திருக்கோம் தெரியல, நாங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடியாக வந்திருக்கோன்னு தெரில. அதுக்கு முன்னாடியே எங்கள் வயிற்றெல்லாம் கண்ணாம்னா நிரப்பிட்டு, ஐயோ என்னால் சாப்பிடவே முடியலையேன்னு உங்கள் வயிற்றில் வந்து நாங்கள் உட்காந்துருக்கக்கூடாது ஆண்டவரே. லார்ட், ஹெல்ப் அஸ் டு பி ஓப்பன் டு யுவர் வேர்ட். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் காதுகளுக்குள்ளே, எங்கள் மனதுக்குள்ளே, ஆண்டவரே எங்கள் இருதயத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே வரட்டும். எங்கள் இருதயத்துக்குள்ளே லார்ட், லெட் யுவர் வேர்ட் ரெஸ்ட் அண்ட் லெட் யுவர் வேர்ட் grow in us. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான்னு சொன்னீங்களே லார்ட். மேக் அஸ் லிவ் த்ரூ யுவர் வேர்ட். இன்னைக்கு நீங்க எங்க கிட்ட பேசுற வார்த்தை எங்க வாழ்நாள் பூரா ஆண்டவரே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். in Jesus name we pray, amen. ரைட், நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தையோட நான் ஆரம்பிக்கிறேன். என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. எல்லாம் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாக இருப்பாராக. God is not a man that he should lie, or the son of man that he should repent. ஆண்டவர் செஞ்சா சொன்னார்னா அது செய்யாம இருப்பாரு. Has he said, will he not do it?
அவர் சொல்றார், has he spoken, will he not make it good and fulfill it? ஏன் make it good அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள் எழுதியிருக்குன்னா உங்களுக்கே தெரியும். ஆண்டவர் வந்து ஆதி ஆகமத்தில் முதல் அதிகாரத்திலே நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம கிரியேஷனை பார்க்குறோம். நான் என்ன சொல்லியிருக்கு, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், அது நடந்தது, அது உண்டானது. ஒன்றுமே இல்லாத விஷயத்துலேருந்து அது it தோன்றினது, ரைட்? இட் கேம் அவுட் ஃப்ரம் நத்திங். காட் செட் லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டானது. அப்புறம் என்ன எழுதியிருக்கு, காட் saw that it was good. ஆண்டவர் அதை பார்த்து நல்லதென்று டிசைட். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை வந்து என்ன வார்த்தை சொன்னாலும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த வார்த்தையை நன்மைக்காகனே சொன்னாருன்ற ஒரு பாயிண்ட் நம்ம யோசிக்கும் போது தான். ஏன்னா ஆண்டவருக்குள்ள தீமை இல்லை. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ஆண்டவர்கிட்ட நம்ம பார்க்கும்போது உலகத்தில் நம்ம எத்தனை பேரை பார்த்தாலும் யாரை நம்ம நம்பலான்னு நம்ம டிசைட் பண்ணாலுமே அவங்களுக்குள்ள வந்து அவங்களோட மோட்டிவ்ஸ் நம்ம கட்டாயம் கண்டுபிடிக்க முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை நினச்சி யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நன்மைக்காகவே, தீமைக்காக அல்ல. இது நம்ம நல்லா புரியும் போது தான் இந்த வசனம், ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார்னா அவர் பொய் சொல்வாரா? பொய் சொல்ல மாட்டார். அப்படியே தானே, நான் மனுஷன் இல்லை நான் பொய் சொல்கிறேன் அப்படின்னா என்ன சொல்கிறார், இன்டெரக்டாக நம்ம எல்லாருமே பொய் சொல்ல கூடியவங்க வந்துருச்சா அப்படின்னு இருக்கும்போது அப்படின்னா ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆபிரகாம்கிட்ட நம்ம போன 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அந்த பேக்ரவுண்ட் ஒரு லைட்டாக சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். ஏன்னா ஆபிரகாம்கிட்ட 15வது அதிகாரத்திலே ஆதியாகமத்தில் என்ன சொல்லிட்டாரு, உன்னுடைய புத்திரர் வந்து யுவர் டிசெண்டன்ஸ். அப்போ அவனுக்கு பிள்ளை இல்லை, சந்ததியார். அவங்க எல்லாருமே என்ன நடக்குது இல்லை, அவங்க வந்து வேற ஒரு தேசத்தில் இருப்பாங்க. எந்த தேசம்னு சொன்னாரா? சொல்லலை. அவங்க நான் சொன்னேன் சொல்லியிருந்தா அன்னைக்கே வந்து அவங்க எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, இந்த தேசத்துக்கு வந்து தப்பித்தவரி நான் போக மாட்டேன். நம்ம இன்னைக்கு அப்படி தான் நான் பிளான் பண்ணுறோம். ஏதாவது இந்த இடத்துல ஒரு பிரச்சனை தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் வந்து என்னன்னாலும் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். நானா எஃபர்ட் எடுத்து எதுக்கு எனக்கு தேவையில்லாத வேணாம் நம்ம சொல்கிறோமா? இப்படியே தான் நடக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அப்புறம் 400 வருஷம் அங்கே இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்கள நான் விடுவிப்பேன். அவங்க வெளியே வரும்போது அவங்க மிகுந்த பொருட்களோடு வெளியே வருவாங்க. இதுதான் வந்து நம்ம எல்லாம் பார்த்தோம். we understand this. இதுக்கப்புறம் நம்ம வந்து நேராக எங்கே போகிறோம்? யாத்திராகமம் 2வது அதிகாரம் கடைசி 3 வசனங்கள் 23லேருந்து 25வது வசனம். சில காலம் சென்ற பின், அந்த இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். சில காலம் சென்ற பின், இது வந்து தமிழ் பைபிளில் சில காலம் சென்ற பின் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நவ் இட் ஹேப்பன், இப்போ நடந்துச்சு. ஆஃப்டர் அ லாங் டைம்னு போட்டு, என்ன லாங் டைம் அப்படி வந்து பிராக்கெட்டில் அபவுட் 40 years, கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன நடக்குது? எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவனிடத்தில் எட்டினது. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறேன். ஐ வாண்ட் டு ஷோ யூ 3 different messages இந்த ஒரே இடத்துல. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரே பாயிண்ட்டுக்கு தான் வருது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது நடக்கும். இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது? அவங்க இன்னும் வந்து இந்த டைமில் they are still in எகிப்தில் தான் இன்னும் அவங்க இருக்காங்க. அவங்க ஏற்கனவே சொன்னேன், யாக்கோபு வந்து யோசேப்பு உயிரோட இருக்கான்னு தெரிய வந்த உடனே அது வரைக்கும் ஆண்டவர் அவர்கிட்ட எத்தனை வருஷமா ஆண்டவர் அவர்கிட்ட பேசலை, ஒரு சத்தம் இல்லை. ஆண்டு என் பையன் இறந்துட்டானேன்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி கடைசியில் அவங்க பிள்ளைங்க வந்து சொல்கிறாங்க, யோசேப்பு உயிரோட இருக்கான், அவர் தான் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னான். பைபிள் என்ன எழுதியிருக்கு? யாக்கோபோட இருதையே அந்த நியூஸை கேட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி நின்று அப்புறம் தான் அவருக்கு உயிர் திரும்ப. அந்த அளவுக்கு அது ஷாக்கு. ஆனால் அங்கே கொடுத்து அனுப்புனா எல்லாத்தையும் பார்க்குறோம், இது நம்ம ஐட்டம் கிடையாது, என்ன இத்தனை குதிரை எல்லாம் வந்துச்சு. யோசேப்பு உண்மையாகவே உயிரோட இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் உயிர் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அவன்கிட்ட ஒரு விஷன் கொடுத்து
அங்க போகிறதுக்கு யோசிக்காத. நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன் அந்த இடத்த, நான் ரொம்ப கவனிச்சு பார்த்துருக்கேன். ஏன் இப்படி சொன்னார்? இவ்வளவு நாள் ஆண்டவர் யோசேப்பை பத்தி அவன் உயிரோட இருக்கான்றது கூட அவன்கிட்ட சொல்லாம, ஆனா ஆண்டவர் இப்ப என்ன சொல்ல, நீ அங்க போகிறதுக்கு பயப்படாத. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றீங்க, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன், அந்த திட்டம் படி நீ அங்க போக வேண்டியிருக்கு. இவன் ஏன் பயந்துருப்பான்னு நான் யோசிச்சு பார்த்தேன், ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். ஏன் இப்ப வயசாயிடுச்சு. ஆபிரகாம் ஈசாக்குக்கு பொண்ணு தேடும் போது அந்த டைம்ல இவன் வந்து கிளம்பி போகல. அப்பயே 140 வயசாச்சு. இப்ப ஈசாக்கு வந்து ஆபிரகாமுக்கு 100 வயசுல பிறந்தான். அப்படின்னா அவனுக்கு பிள்ளை பார்க்க, அவனுக்கு ஒய்ஃப் பார்க்கும்போது 40 வயசாச்சு. ஸோ 140 வயசுல வந்து ஆபிரகாம் வந்து இப்ப வந்து நான் நடந்து போக முடியாது. அப்படின்னா இவர் வந்து யாக்கோபை வந்து அங்க போகணும்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தவனே வந்து என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, நான் அங்கேயே மறித்திருவேன்ல, பயம் இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரிஞ்சு, ஆண்டவர் எனக்குன்ட்டு ஒரு எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ்ட் லேண்ட் கொடுத்துருக்காரு, எங்களுக்கு ஒரு சுதந்திரம் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல தான் நான் இருப்பேன். அந்த இடத்துக்கு வந்துட்டேன். நான் ஊர் பூரா சுற்றினேன், உலகம் பூரா சுற்ற வேண்டி இருந்துச்சு, நான் இப்போ வந்துட்டேன், இங்கேருந்து அசைய மாட்டேன்னு அவங்களுக்கு ஒரு ஞாபகம் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிற மொதல் கேள்வி என்ன, நம்ம சுதந்திரம் என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா? ரைட், அது எத்தனை பேர் அது யோசிக்கிறோம்? இன்னைக்கு எல்லாம் ரொம்ப குவைட்டா இருக்கீங்க. ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப அமைதியா இருக்கு. பாண்டிச்சேரியில் பாஸ்டர் சொன்னார், என்ன உண்மையை சொன்னார். நானும் என் ஒய்ஃபும் வந்து அங்கே வந்து யூத் சர்வீஸுக்கு நாங்கள் அட்டென்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் மகா வந்து எங்களை வந்து பேன் பண்ணிட்டா அப்படின்னார். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஆமாம்மா, நான் அங்கே வரக்கூடாதா, வந்தா வந்து அந்த யூத் வந்து அவங்க யூத் மாதிரியே இருக்க மாட்டேங்கிறாங்களாம், அதான் நாங்கள் ரெண்டு எங்கள் மேலே. அப்புறம் என்ன செய்றீங்க பாஸ்டர்? எங்கள் மேலே இருந்து கேமராலேருந்து கீழே பார்க்குறோம் அப்படின்னாரு. உண்மையாகவே அவள் சொன்னது உண்மைதான். அங்கே மேலேருந்து நாங்கள் பார்த்தா அவங்க என்ன ஆட்டம் போடுறாங்க எங்களுக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னாங்க. இங்கே பார்த்தா திடீர்னு அந்த மாதிரி ஒரு சர்ச்சிலேருந்து வெளியே வந்துட்டு, நம்ம எப்படி நம்ம சர்ச்சு இதோட சத்தம் போட்ட மாதிரி இருந்துச்சே, இதோட சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்துச்சேன்னு நான் யோசிக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க, எதுக்காக இந்த பாயிண்ட்லாம் நம்ம எடுத்து சொல்கிறோம்? நம்ம சுதந்திரம் என்ன? நம்மளுடைய சுதந்திரம் வந்து ஆண்டவர் ஆதாமுக்கு முதல்ல கொடுத்த சுதந்திரம். Adam was the son of God. ஆனா முதலாவது ஆதாம் பாவம் பண்ணனால அவனுக்கு கொடுத்த சுதந்திரங்கள் எல்லாமே, அவனுக்கு கொடுத்த ப்ராமிஸ் எல்லாமே அவன் விட்டு கொடுத்துட்டான். நம்ம எதை விட்டு கொடுத்தாலும் நம்மகிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு நம்மளை சுத்தியே வந்து சாத்தான் பைபிள் என்ன எழுதியிருக்கு, ரோரிங் லயன், கர்ஜிக்கும் சிங்கம் போல சுத்திக்கிட்டே இருக்கான். யாரை விழுங்க, நம்மளை விழுங்க முடியலன்னா அவன் ப்ராமிஸை விழுங்குறான். அதுதான் விஷயம், தெரியுதா? என்னைக்கு ஆண்டவர் சொன்ன இந்த உலகமே வந்து உங்க கையில இருக்குன்னு ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொன்னா, இவன் பாவம் பண்ண அவன் தூக்கிக்கிட்டான். எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சொன்ன பிறகு எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியா இருந்துச்சு. ரொம்ப நாளா வந்து எனக்கு ஒரு பயம், சாத்தான் தானே இந்த உலகத்தின் அதிபதி, ஜீசஸே சொன்னாரு. ஆனா ஜீசஸ் என்ன சொன்னாரு? இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனா என்கிட்ட அவன் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு விஷயம் கூட இல்லை. ஆனா அதே இன்னைக்கு நம்ம நிலைமை யோசிச்சு பார்த்தா, அவன் நம்மளை சுத்தியும் வர்றான், நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டுறான், இன்ஜெக்ஷன் போடுறான், ஊசி குத்துறான், எல்லாம் பண்றான், பண்ணிட்டு தரன்னு இழுத்துட்டு போயிடறான். இங்கேதான் நம்ம பிரச்சனை இருக்கு. ஆனா ஜீசஸ் அசால்ட்டா சொன்னாரு, பின்னி சாத்தான் வந்து உலகத்தோட அதிபதியா இருந்தா இன்னும் இந்த உலகம் இன்னும் இருந்திருக்காது, அது யோசிச்சியா அப்படின்னாரு. மறக்கவே முடியல என்னால. அன்னையில இருந்து பரலோகத்துல இருந்து தள்ளப்பட்ட உடனே இந்த உலகத்தை என்ன பண்ணாம கம்ப்ளீட்டா நாஸ்தி, இல்லை ஒண்ணுமே தெரியாது, இருள்ல இருள். அதனாலதான் ஆதியாகமத்துல முதலாவது அதிகாரத்திலே வந்து என்ன சொல்லி முதல் வசனம், இன் தி பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த். ரெண்டாவது வசனம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து ஆண்டவர் படைத்தது எல்லாமே நலமா தான் இருந்திருக்கும், எல்லாம் படைக்க மாட்டாரு. அதுக்குள்ள ரெண்டாவது வசனத்துல தி எர்த் வாஸ் void, வெறுமையாச்சு, கம்ப்ளீட்டா இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணி போட்டோம்னா ஆண்டவர்
திரும்ப இந்த உலகத்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப கிரியேட் பண்ணி அழகாக எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு எஃபர்ட் போட்டார். நம்ம வாழ்க்கையில் எந்த ஆண்டவர் உறங்குவதும் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சொன்ன ஆண்டவரே வந்து ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டார். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இல்லை நான் சர்ச்சுக்கு வந்து தூங்குறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம பண்ணுற அட்டூழியம் வந்து ஆண்டவர் பார்வையில் அது எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் ஆண்டவர் எழுந்தருளி ஹி இஸ் லுக்கிங் டவுன். அந்த ஒரு சிச்சுவேஷன் இப்போ தான் உங்கள் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிப்பு வருது. பிரைஸ் காட். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சத்தமாக சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னொரு தடவை அல்லேலூயா. இவ்வளோ சத்தம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம சர்ச்சுக்குள்ளே. எத்தனை ஸ்பீக்கர் ஆட் பண்ணாலும் உங்கள் சத்தம் கேட்குது பார்த்தீங்களா. அப்புறம் என்ன, ஏன் இந்த கவலை? ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். இல்லை நீ கதை கதையாக சொல்லிட்டு போயிருவியா? இல்லை, கதை சொல்லாமல் உங்களுக்கு புரியாது. ஆண்டவரே வந்து பைபிளில் நம்மளுக்காக இத்தனை கதை எடுத்தது, இதெல்லாம் ஒன்றுமே உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மட்டும் கொடுத்துறேன், 1 2 3 4 அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 10 கற்பனைக்குள்ளே வந்து மொதல் 2 கற்பனைக்கு எத்தனை விளக்கம் இருக்குது, எவ்வளோ எழுத்து இருக்குது? புரியுதா உங்களுக்கு? யூ ஹாவ் டு ஹாவ் அன் எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது, ஒன்றும் கிடைக்காது. அப்படின்னா என்ன நடக்குது? ஆண்டவர் வந்து எந்திரிச்சு பார்க்குறாரு, என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. இங்கிலீஷ் பைபிள் எழுதி 25வது வசனம் அதே அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் இருக்கு. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி பார்த்து நினைத்தருளினார். மற்ற இது தமிழ் பைபிள் ரொம்ப சிம்பிளா இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் எழுதிக்கு காட் வாஸ் கன்சர்ன்ட். ஆண்டவருக்கே கரிசனை வந்துருச்சு. எதனால? 23வது வசனம் சொன்ன மாதிரி அவங்க வந்து எதனால அழுதாங்க, அதனால கரிசனை வந்துச்சு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும், ஆதி ஆகமத்திலே இருக்காது. ஹாகார் வந்து என் பிள்ளை வந்து ஐயோ சாக போறானே, என்கிட்ட தண்ணி இல்லையேன்ட்டு பயந்து அழுகிறா. ஆண்டவர் மேலேருந்து ஹாகார் ஹாகார்னு கூப்பிட்டாரு. என்ன சொன்னாரு? நீ அழுகிறத கேட்டேன்னு சொன்னாரா? பிள்ளையோட சத்தத்தை கேட்டேன். நம்ம என்ன நினைக்கிறோம், இல்லை ஆண்டவர் வந்து எதை பற்றியுமே கவலைப்படுறது இல்லை. ஐயோ என் பிள்ளை என்ன ஆகும், ஐயோ என் சிச்சுவேஷன் என்ன ஆகுறது அப்படின்னு. ஆண்டவருக்கு ஏற்கனவே அது எல்லாம் தெரியும், பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆண்டவரே, அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஆண்டவரே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? உங்களுக்கு மனசே இல்லையா? உங்களுக்கு கடின மனசு அப்படி அந்த மாதிரி நெஞ்சமாயிட்டீங்களா? நம்மளை படைச்சது யாரு? நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறோம், என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், நம்ம சொல்கிறோமா சொல்லலையே? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு டீச்சர் தான் ஸ்டூடெண்ட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க? என் ஸ்டூடெண்ட்டை பற்றி எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இவன் எப்படிப்பட்ட ஆள் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் சொல்கிறேன், 2 நாளைக்கு முன்னாடி அந்த பாஸ்டர் பேசினேன். பாஸ்டர் ஏதோ ஒரு வார்த்தை நறுக்குன்னு ஏதோ சொல்கிற மாதிரி சொன்னார். பாஸ்டர், உங்கள் அப்பாவுக்கு உன்னை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னாரு. பாஸ்டர் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் கிளியராக சொல்கிறீங்களான்னு கேட்டேன். உனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, உனக்கு புரியும், கவலைப்படாத, நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன் இதெல்லாம்? ஆண்டவருக்கு நம்மளை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறோம்னா நம்ம தான் நம்மளே ஏமாத்திக்கிறோம். ஆண்டவருக்கு எல்லாம் கிளியராக தெரியும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எத்தனையோ மைக்ரோஸ்கோப், தனித்தனியாக எக்கச்சக்கமான மைக்ரோஸ்கோப் எடுத்து, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அந்த மைக்ரோஸ்கோப், இந்த மைக்ரோஸ்கோப்னு எடுத்து மனுஷன் வந்து ஒரு சிங்கிள், நம்ம உடம்புக்குள்ள ஒரு சிங்கிள் செல் எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறோம். நான் சின்ன பிள்ளையில நம்ம வரைஞ்சிருக்கோம், படம் தான் வரைஞ்சிருக்கோம், இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு. நான் சின்ன பையில ஸ்கூலில் படித்த டைம்ல இருந்து அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு சின்ன விஷயமே அத்தனை வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஒவ்வொரு செல்லுக்கு தமிழில் எனக்கு டக்குன்னு ஞாபகமே வரமாட்டேங்குது. செல்லே வச்சுக்கோ, சரி செல்லே இருக்கட்டும், ஓகேவா? இது வந்து டெரரிஸ்ட் செல் கிடையாது, ஸ்பிரிண்டர் செல் கிடையாது. இது வந்து நம்ம உள்ளத்துக்குள்ளே, நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஒவ்வொரு செல். அதில் ஒவ்வொரு செல்லும் வேற வேற வேலை செய்யுதுன்றாங்க. ஒன்று வந்து எலும்பாக மாறுது, இன்னொன்று ரத்தத்துக்கு மாறுது,
இன்னொன்று சதையாக மாறுது, இன்னொன்று நரம்பாக மாறுது, இன்னொன்று மூளையாக மாறுது. ஒன்றில் கொழுப்பு கூட இருக்குது, ஒன்றில் கொழுப்பே இல்லை, எல்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம தான். ஆனால் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஃபேட் இருக்கோ இல்லையோ, நம்மளுக்கு ஃபேட் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே, எல்லாமே இருக்குன்னே வச்சுக்கோ. ஆனால் அந்த ஆண்டவர், நம்மளை படைச்ச ஆண்டவர், இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்ற அளவுக்கு மட்டும் இல்லை, நம்ம தலை முடி கூட ஒன்று கீழே விழுகிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். ஆனால் இத்தனை வருஷம் ஏன் வெயிட் பண்ணாருங்க? வருதுல்ல, 400 வருஷம் வெயிட் பண்ணணும். 400 வருஷம் அவதிப்பட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு மரித்த பின்பு புதுசா ஒரு ராஜா தோன்றினார். அவர் மரித்த அடுத்த செகண்ட் ஒருத்தர் தோன்றினார் தான் நடந்திருக்காது. ஹிஸ்டாரிக்கலா நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா, எகிப்து வந்து எப்படி இந்தியாவில் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்தியாவில் நிறைய பேர் ஆளுனாங்க. அதுக்கப்புறம் முகல் எம்பையர் வந்தாங்க. அவங்க நம்ம தேசத்துக்காரங்களா இல்லை, வெளியேருந்து வந்த ஆட்கள், காங்கரஸ் வந்து காங்கர் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்களே வந்து அவங்களோட நாடு ராஜ்யமாக நம்ம நாட்டை மாற்றின மாதிரி எகிப்துக்கும் வந்து a new set of rulers came. அப்படின்னா பழைய ராஜா அப்படி எல்லா எகிப்துக்காரங்களும் அதே மாதிரி வந்து என்ன சொல்ல, அதே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஹெட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எல்லாருக்குமே கோல்டன் தாடியெலாம் வச்சுருந்தாங்கன்றது நம்பிக்கை. நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த காலத்து டூம்ஸை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்த விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சது தான் இது. இஸ்ரேல் காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். ஆனால் நம்மளுக்கு ஒரு விஷயம் தான் தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்களை தான் கஷ்டப்பட்டு பிரமிட்ஸ்லாம் கட்ட வச்சாங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்துச்சு அது. இல்லை, ஏலியன்ஸ் செஞ்சாங்க. ஏலியன்ஸ்லாம் ஒன்றும் செய்யலை. அவங்க மண்ணை போட்டு மண்ணை வச்சே ரேம்பாக போட்டு ஏற்றி உருட்டி ஒவ்வொரு கல்லாக மேலே கொண்டு போய் சேர்த்தாங்க. நம்மகிட்ட என்ன சொன்னாங்க, என்றெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இல்லை, பிரமிட்ஸ் மாதிரி அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்ததெல்லாம் ஒன்றும் இல்லைன்னாங்க. நாங்கள் நேராக போய் பார்த்தேன், ஒரு கல் கூட பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்மளோட பெருசாலாம் கல் இருந்துச்சு, இல்லை என் ஹைட்டோட கம்மியாக தான் இருந்துச்சு. அதையும் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். ஃபோட்டோ தான் ஒழுங்காக எடுக்க முடியல. நம்ம சைஸுக்கு கல் கிட்டத்தட்ட அதே சைஸில் இருந்தால் எவ்வளோ தூரம் ஒருத்தவங்க தள்ளி நின்று நம்மளை ஃபோட்டோ எடுக்க வேண்டியது. ஃபோட்டோ எடுத்தாங்க, நான் ஃபோட்டோவில் கண்ணுக்கு தெரியல, பிரமிட் தெரிஞ்சு நான் தெரியல, அவ்வளோதான் நடந்துச்சு. ஸோ அப்படின்னா இது எல்லாமே நடந்திருக்கே. த காட் ஹூ கிரியேட்டட் இஸ்ரேல் கரெக்டாக தெரியும். ஒரு பர்டிகுலர் டைமில் தான் இவங்க அழுகவே ஆரம்பித்தாங்க. 400 வருஷம் அந்த நாட்டில் இருந்திருக்காங்க. 400 வருஷம் அந்த நாட்டில் இருந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃப்ரீடத்தை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. புரியுதா? அவங்க சுதந்திரத்தை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் பைபிளில் ஆண்டவர் எப்படி, ஏன்னா இவங்க இஸ்ரேல் ஜனங்கள்லேருந்து எகிப்தில் 400 வருஷம் அப்படி இருந்திருக்கணும், அப்படி இப்படின்னு வந்திருக்கும் போது இவங்க சிறை இருப்பு நடக்கும்போது எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்க. பாபிலோனிய சிறை இருப்பு எத்தனை வருஷமா இருந்துச்சு? 70 வருஷம். நீங்கள் பைபிளில் எரேமியாலாம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போனாங்க, எத்தனை பேர் அவன் சிறையை எடுத்து கொண்டு போனான்றது எப்படி எழுதியிருக்கு, நம்பராக எழுதியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3200 என்னமோ இல்லை 3400 எத்தனை, அத்தனை பேர் தான். அதுவும் எத்தனை பேர் எப்படி போனாங்க? 3 ரவுண்டில் போனாங்க. தானியேல் முதல் ரவுண்டு, எசேக்கியேல் 2வது 3வது ரவுண்டோ. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 5-10 இயர்ஸ் ஆயிடுச்சு 2வது 3வது இதெல்லாம் முடிகிறதுக்கு. மொத்தம் எத்தனை பேர் போனாங்கன்னு நினைக்கிறீங்க? 3000 நான் சொன்னமா. வெளியே வந்தது எத்தனை பேர்? எஸ்ரா நெகேமியால 50,000 பேர். அந்த 70 வருஷத்துக்குள்ள எத்தனை பேரா வெளியே வந்தாங்க? நீங்க அது மட்டும் நீங்க யோசிச்சுக்கோங்களேன். போனது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து 10க்கு மேல, ஒன்லி 70 இயர்ஸ். ஒரு சந்ததி முடிகிறதுக்குள்ள கணக்கு போட்ட ஒருத்தரோட வாழ்நாளுக்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் அப்பனா 70 பேரா உள்ளுக்குள்ள போய் அவங்க கூட அவங்க சர்வன்ஸ் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. எத்தனை பேர் ஆக்சுவலாக போனாங்க? பைபிளில் சொல்ல பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க 1000 பேர் 1500 பேர் வரைக்கும் உள்ளுக்குள்ள போயிருக்கலாம். வெளியே வரும்போது 6 லட்சத்துக்கு ஆண்கள் மற்றும் அதுக்கப்புறம் பிள்ளைங்க, அவங்க கூட வந்து அந்த ஊரில் யாரெல்லாம் எகிப்தியனா இல்லாமல் இருந்தானோ அவனும் சேர்ந்து நிறைய பேர். இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாதி பிரச்சனை வந்தது அவங்கனால தெரியுமா? அதுவும் இருக்கு. இது எல்லாமே பைபிளில் இருக்கு. ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் ரிட்டன் இன் த பைபிள். ஆனால் என்ன சொல்லியிருக்கு? நம்மகிட்ட சின்ன பிள்ளையில எனக்கெல்லாம் சொன்ன மாதிரி கண்ணை எங்கள் பெடலியாக வச்சிருக்க, ஒழுங்காக பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம அப்படி பைபிளை நம்ம அப்படி பார்க்க வேண்டியிருக்கு.
ஒவ்வொரு தடவை பைபிளை பார்க்கும்போதும் ஒவ்வொரு வார்த்தை புதுசாக தெரியுது. அதனால தான் நான் சொன்னேன், 40 தடவை கிட்டத்தட்ட 30 to 40 டைம்ஸ் டெஃபினட்டாக நான் எக்ஸோடஸ் வாசிச்சிருக்கேன். ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை இந்த வருஷம்தான் குத்துச்சு. அப்படி என்ன வார்த்தை? இது யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ஆண்டவரே எனக்கு இதை பற்றி சொல்லித்தாங்க, எனக்கு இதை பற்றி சொல்லித்தாங்க, எனக்கு இதை பற்றி சொல்லித்தாங்க, ஆவியானவரே எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க. எனக்கு ரொம்ப நாளாக என்னோட பெரிய சேலஞ்ச் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்பாவோட அம்மா. எனக்கு வந்து ரொம்ப தெரியாது, அவங்க பார்த்து அவங்களுக்கே வந்து எப்படி இருந்தாங்க ஞாபகம் இல்லைன்றாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் என்ன சொன்னாங்க, அப்பாவோட அம்மாவும் அவங்களோட அம்மாவும் அவங்களுக்கு வாசிக்க தெரியாதுனாலும் ஒரு வீட்டில் வந்து ஒரு டேபிள் ஒரு சேர் போட்டு வச்சுருப்பாங்க. ஆண்டவர் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அவங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுத்துருக்காரு. இது உண்மையாக நடந்திருக்கே. இது எந்த அளவுக்கு நடந்திருக்கு? ஏன்னா தாத்தா வந்து அப்பாட்ட சொல்லி அப்படிதான் அப்பாவுக்கு தெரியும். நான் ரீசெண்டாக பெரியப்பாவை மீட் பண்ணேன். வீட்டில் உட்காந்தாங்க அப்பா பெரியப்பா 2 பேரும் அண்ணன் தம்பி எப்படி பேசுகிறாங்க, நானும் என் தம்பி எப்படி பேசுவோன்னு எங்களுக்கு தானே தெரியும், உங்களுக்கு தெரியாது. உங்கள்கிட்ட என் தம்பி எப்படி பேசுவான்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா? அப்பாவும் பெரியப்பாவும் சேர்ந்து பேசுகிறத பார்த்தேன். அப்பாட்ட வந்து கேட்டேன், உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இல்லாத நிறையா குணாதிசயங்கள் பெரியப்பாட்ட இருக்குது. என்னையும் வெஸ்லியை வச்சு நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படின்னா உங்கள் அம்மாட்டேருந்து வந்த காரியங்கள் அவங்களுக்கு வேறு, உங்கள் அப்பாட்டேருந்து வந்த காரியங்கள் வேறு. அதோட ஆப்போசிட் திங்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்களா? நான் ஏன் லைஃப் மாதிரி ஏன்னு காமிச்சிட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருந்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் நம்மளை ஆடவர் வந்து நம்மள வந்து அணுக்களை பற்றி மற்றமா யோசிச்சிருக்காருன்றது நினைக்கிறீங்க? நம்ம சிந்தனை, நம்ம யோசனை, நம்ம மூளை எப்படி வாழுது, நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட், நம்ம திங்கிங், நம்ம பிளானிங், நம்ம யார் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம், எல்லாமே இப்படி ஒரு ஆண்டவர். அப்படிதான் நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவர் நம்ம நினைக்கிறதுக்கு எத்தனை தடவை நம்ம நினைச்சாலும் நம்ம மூளையால் அவரை புரிஞ்சு கொள்ள முடியாது. நம்ம மூளையே நம்மளால, நான் சொன்னேன்ல, ஒரு அணு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு தேடி எப்படி அனுப்ப தெரியல. இந்த சர்வீஸ் முடிஞ்சவொடனே எப்படியாவது உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன். தலையும் புரியாது, காலும் புரியாது, கலக்கலாக இருக்குது. டாக்டர்ஸ்க்கு வந்து எது என்ன பாட்டுன்றது ஓரளவுக்கு அவங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நம்மளால இல்லை, கலக்கலாக இருக்கே, அழகாக இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடும், அவ்வளோதான். இப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவர் ஏன் கரெக்டாக மோசேலாம் வந்து மோசே கிளம்புன பிறகு மோசே கூட அதை பார்த்துட்டான். அதான் நான் யோசிச்சு பார்த்தேன், மோசே எதனால வந்து தான் ஜனங்களை விடுவிக்கணும்னு நான் யோசித்தான் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு வளராக இருக்கு பாருங்க. யாக்கோபு வந்து ஆண்டவர் சொல்றார், நீ தைரியமா போ. யோசேப்பு யாக்கோபுக்கு அடுத்த சந்ததி. இவங்க சந்ததியில வந்து அந்த பர்த்ரே சேஷ்டபுத்திர பாகம் அது வாங்கினது வந்து யாரு? ரூபன் இல்லை, யூதா இல்லை, யோசேப்பு. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுவும் பைபிளில் இருக்குது. யாக்கோபு வந்து யோசேப்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் ஒரு பங்கு கொடுத்தீங்க, உனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பங்கு, நானே என்னோட வெளிநாள் சம்பாதித்த அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்டு உனக்கு கொடுத்துட்றேன். அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யார் பண்ணாட்டும் இல்லைன்னா சிமியோனும் லேவியும் வந்து காலி பண்ணி ஒரு ஃபுல் ஜனத்தையே காலி பண்ண இடம். ஆனால் வந்து யாக்கோபு என்ன சொல்றா, நான் என்னோட வில்ல எடுத்தது அது உனக்கு எக்ஸ்ட்ரா. அப்படின்னா வந்து ஒரே ஒரு பிள்ளைங்களுக்கு 12 பிள்ளைங்களில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் கிடைச்சது. யாருக்கு எக்ஸ்ட்ரா போர்ஷன் கிடைக்கும்? அவங்களுக்கு தான் சேஷ்டபுத்திர யோசேப்பு கிடைக்கும். யோசேப்பு கடைசியில் முடிஞ்சவனே அத்தனை இது இருந்தாங்களே, யாக்கோபுக்கு அத்தனை பிள்ளைங்க இருந்தாங்களே, யோசேப்பு என்ன சொல்கிறான்? ஒரே ஒருத்தர் மட்டும் கிளியராக சொல்கிறான், நான் இறக்க போகிறேன், ஆனால் ஆண்டவர் கட்டாயம் உங்களை வந்து சந்திப்பார், நீங்கள் இந்த இடத்த விட்டு புறப்பட்டு போவீங்க, போகும்போது ஏன் எலும்பையும் எடுத்துகிட்டு போங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இத்தனை பேர் இருந்தாங்களே, அத்தனை சன்ஸ் இருந்தாங்களே, அத்தனை பேர பிள்ளைங்க இருந்தாங்களே, அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் என்ன தெரியுது? ஆண்டவர் இந்த இடத்த விட்டு எங்களை கட்டாயம். அப்பதான் நான் யோசிச்சேன், ஆபிரகாம் இது சொல்லலை போல.
இல்லை ஈசாக்கிட்ட சொல்லி ஈசாக்கு வந்து யாக்கோப்கிட்ட சொல்லாமல் இருந்தாரா, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் யோசேப்புக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரா இல்லையா, நீங்கள் இந்த இடம் வந்து உங்களுடைய சுதந்திரம் கிடையாது. ஆனால் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள கிறிஸ்டியானிட்டி மாதிரி நம்மளோட போர்ஷன் என்ன, நம்மளோட டேலண்ட் என்ன, நம்ம யாரை போல இருந்திருக்கணும். நான் உங்களோட ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்டவர் படைத்த நம்மளுக்கு முதல்ல நம்மளோட சுதந்திரம் ஆதாமின் சுதந்திரம். ஆமென். ஆதாமின் சுதந்திரம் என்ன? தேவனுடைய சாயல்லையே படைக்கப்பட்ட மனிதன். He was created in the image of God. ஆதாம் மற்றோடு நான் சொல்றேன்னா ஏவாளுக்குலாம் என்ன ஆச்சு? இல்லை, காட் அந்த ஆதியாகமத்தில் இது இருக்கு, காட் கிரியேட்டட் தெம். முதலாம் அதிகாரம் 27வது வசனம் எடுத்து பாருங்க. 27, 26, 27 ரெண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாயெல்லாம் மனிதனை படைப்போன்னு 26ல் சொன்னார். ஆனால் 27ல் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அப்படின்னா போத் மென் அண்ட் விமென் ஆர் கிரியேட்டட் இன் ஆண்டவருடைய இமேஜில் படைக்கப்பட்ட மனிதர்கள் நம்ம. அப்படின்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி இருந்தாலும் அதுக்கு மேலே தான் அன்னைக்கே எடுத்தவனே ஆண்டவர் அப்படிதான் படைத்தார். ஷுவர், ஏவாள் வந்து கொஞ்சம் லேட்டாக படைக்கப்பட்டாங்க, ஓகே, அது ஓகே, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் அவருடைய சாயலே நம்மளை படைத்தார்னா அப்படின்னா நம்மளை வந்து எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக படைத்திருக்காருன்னா அவருக்கு தன்னை போலவே நம்மளும் சிந்திக்கிறோம். அப்படின்னா வந்து நம்ம உடம்புலவே நம்மளுக்கு வந்து ஒரு செல் வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா ஆண்டவருக்குள்ள அது எப்படி இருக்கும்? நம்ம மூளையே வந்து உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தோடையும் வந்து மனிதனோட மூளை தான் உடம்பு சைஸுக்கு கம்பேர் பண்ணும்போது மனிதனுக்கு தான் இருக்கிறதுல பெருசு. ஒரு யானையோட மூளையை ஒரு வெட்டி காமிச்சாங்க, அதையும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எப்போ பார்த்தேன்னு கேட்காதீங்க, அது இந்த சைஸுக்கு இருந்துச்சு, இந்த இவ்வளோ தூரம் இருந்துச்சு. இந்த புல்பிட்டில் பாதி ஒரு கால்வாசி இந்த புல்பிட்டோட டாப், அதோட மூளை சைஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, மனிதனோட மூளை சைஸ் நம்ம உடம்புக்கு கம்பேர் பண்ணும்போது யானைக்கு சின்னது. நம்மளுக்கு அடுத்து எதுக்கு பெருசா? டால்ஃபினுக்கு பெருசாகும். குரங்கெல்லாம் என்னைக்கோ விட்டாங்க. இப்படிலாம் இருக்கும்போது அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஓ மூளைக்கு எட்டாத ஆண்டவர் சொன்னா அவருக்கு எப்படி நம்மளை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் தெரியாம இருக்கும்? எல்லாம் தெரியும், எல்லாம் பார்த்துருக்காரு. அப்படின்னா என்ன நடந்திருக்கு, இவங்க வந்து எவ்வளவோ நாளா வந்து இவங்களோட ஃப்ரீடமை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருக்காங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, யாக்கோபு ஒருத்தருக்கு மட்டும்தான் 2 பசங்க இருந்தாங்க, ஏசா யாக்கோபு. ஆனா ஒருத்தனுக்கு மட்டும்தான் ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிக்காம நான் உங்களை போக விட மாட்டேன். வந்துருச்சா? லாபான் நான் இப்படி இப்படி நான் ஆணையிடுறேன், அப்படி ஆணையிடுறேன். யாக்கோபு இல்லை, எங்க அப்பாவுக்கு ஒரு கடவுளை பத்தி ஒரு பயம் இருந்துச்சு. அதே கடவுள் எங்க அப்பாவோட கடவுளுக்கு மட்டும்தான் நான் ஒய்ஃப்மா இருக்கு. அவங்க மைண்டில் என்ன ஆசை இருந்துச்சு, என்ன இருந்துச்சு எதுவுமே தெரியாது. அவங்க மைண்டில் என்ன இருந்துச்சு, ராகேல் வந்து வீட்டில் அவங்க அப்பாவோட திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து அது மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு போய் சொல்றதுக்கெல்லாம் ரெடி. எல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்க பைபிளில். ஆனால் ராகேலை பற்றி மாற்றமா இருந்துச்சு வாழ்க்கையில். யாக்கோபு வாழ்க்கையில் ஒரு இன்சிடென்ட் நடந்தவனே டக்குன்னு சொல்லிட்டானே, உங்கள்கிட்ட இருக்க எல்லா சிலைகளையும் என்கிட்ட முதல்ல கொண்டு வாங்க கொடுங்க சொன்னானா சொல்லி. அப்படின்னா எதுக்கு அது ஒரே ஒருத்திட்ட மட்டுமா சொன்னார்? எல்லாரும் வச்சிருந்தாங்க. அப்படின்னா இன்னைக்கும் நம்ம கிறிஸ்டியானிட்டி எடுத்து பார்த்தா இவங்க எல்லாரும் யாரு? சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேலின் புத்திரன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட பிள்ளைங்க தான். ஆனால் அவங்க எல்லார் கையிலையும் என்ன இருந்துச்சு? விக்கிரகம் இருந்துச்சு. அதை எடுத்து அவர் எடுத்து ஒளிச்சு வைக்க வேண்டியிருந்துச்சு. லாபான் ஊரு விட்டு வந்தானே, தேடி வந்தானே, என் பிள்ளைகளுக்காக வந்தானா? இல்லை, என்னோட சிலைகள்லாம் காணுமே, நீங்க தான் எடுத்துட்டு போன. அதுக்கு தானே துரத்திட்டு வந்தாரு கடைசியா. நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வித் அஸ் இஸ் நம்மளுக்குள்ள நம்ம என்னதான் நம்மளுக்கு எனக்கு 10 கற்பனை தெரியும்னு சொன்னால், நம்ம என்னதான் வந்து ஆண்டவரை போல வேற சொரூபம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது, நம்மளுக்கு இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, தேவனை தவிர உனக்கு கடவுள் வேற யாருமே கிடையாதுன்னு சொன்ன பிறகு நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்குன்ட்டு
இவரைய சாமி, இவரைய சமத்து, இப்படி அப்படியாக்கும், அவராக்கும் இப்படியாக்கும், அவங்க எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க எனக்கு அப்படி செய்வாங்க, இவங்க வழியாக எனக்கு வந்து இந்த ஒரு மெத்தட் கிடைக்கும், அவங்க வழியாக எனக்கு அந்த சிச்சுவேஷன் கிடைக்கும், அப்படி இப்படி எனக்கு இது இல்லாமல் என் வாழ்க்கை வாழவே முடியாது, இதுதான் என்னோட லைஃப் சப்போர்ட்டாமா வருதுல்ல. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்தா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் அவங்களோட சுதந்திரத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இழந்திருக்காங்க. ஒரு புது ராஜா வந்தார். இந்த ராஜாக்கு யோசேப்பு பற்றி தெரியாது. யோசேப்பு இறந்து எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறமா தான் ஒரு புதுசாக ஒரு கூட்டம் வந்திருக்கணும். அவங்க வந்திருந்தாங்க. அவங்க ஒரு டைனாஸ்டி கிரியேட் பண்ணாங்க. பைபிள் படி நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் எந்த ராஜாவாக இருக்கும்னு முதற்கொண்டு இன்னைக்கு இவ்வளோ கன்ஃபார்ம்டாக சொல்லுவாங்க தெரியுமா? மோசே காலத்தில் இருந்த ராஜா வந்து அந்த பேரில் வந்து 3வது தலைமுறை. அந்த பர்டிகுலர் பார்வோன்ல, அந்த பர்டிகுலர் அந்த ஹிஸ்கோஸ், அந்த ரூலர்ஸில் வந்த ஆட்களில் 3வது. மோசே இறந்த பிறகு, மோசே காலத்தில் அந்த பார்வோன் இறந்தார். அதுக்கு அடுத்த வந்து பார்வோன் வந்து அவர் பேர் வந்து ஆமென்ஹோட்டேப் II. அந்த பேரில் 2வது ராஜா. அப்படியே இவங்க ஒவ்வொரு எத்தனையோ சந்ததியாக இருந்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட நிலைமை விட்டுருக்காங்க. ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணாரு, மோசே வந்த காலத்தில் இவங்க இன்னும் வந்து பெருகிக்கிட்டே இருக்காங்க. இவங்களை இவ்வளோ வேலை வாங்கிட்டோம், ஆனாலும் இவங்க பெருகுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, உங்கள் பிள்ளைய, ஆண் பிள்ளைய நீங்கள் நைல் நதியில் போடணும் சொன்னாரா? அவங்க வந்து வாழ்நாளில் அவங்க கஷ்டப்பட ஆரம்பித்தது எப்போ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என்ன ஏது, அப்பயும் அவங்களுக்கு அந்த விவரம் தெரியல. அப்பயும் அவங்க எந்த அளவுக்கு அழுதாங்கன்னு தெரியல. ஏன்னா மோசே வந்து படிச்சுட்டு வந்து என்ன செய்யறாரு, இவர் வந்து கரெக்டாக போய் அந்த காலத்தில் பெஸ்ட் காலேஜ் எஜுகேஷன் யாருக்கு கிடைச்சிச்சு, எகிப்தில் தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் வேறு யாருக்குமே அறிவில்லை. கிரேக்க சிவிலைசேஷன் அந்த காலத்தில் பேரெழும்பி வரலை. அப்புறம் இவங்க காலத்தில் என்ன இருந்துச்சு, இவருக்கு வந்து எல்லா எஜுகேஷனும் படிச்சுட்டு வந்து நல்லா படிச்சுட்டு வந்தார். இப்போ என்ன கண்டுபிடிச்சாரு, படிச்சுட்டு வந்தாலும் ஸ்லேவரி தப்புன்னு கண்டுபிடிச்சாரா, கண்டுபிடிக்கலையா? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் கண்ணும் கருத்துமா ஒழுங்கா படிச்சா எது கரெக்டுன்னு தெரியுமா தெரியாதா? பைபிள் படி எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? எத்தனை, ஒரு யூத் கூட கை தூக்கல பாருங்க. இவன் 2 பேர், எக்ஸப்ட் ஃபார் 2 பாய்ஸ் ரைட் அட் த வெரி பேக். நீங்க 2 முன்னாடி வந்திருக்காம ஏன் அங்கே பின்னாடி உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல, ரைட்? ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம ஒழுங்கா படிச்சா எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படின்னா மார்க் வந்து கரெக்டானதுக்கு மார்க் வருமா, தப்பானதுக்கு மார்க் வருமா? சத்தம் குறைஞ்சிருச்சு பாருங்க, அங்க பாருங்க. அப்படின்னா ஒழுங்கா படிச்சா கரெக்டானது உங்களுக்கு தெரியும். நீங்க கரெக்டா எழுதுனீங்கன்னா மார்க் கரெக்டா வரும். நம்ம யோசிச்சு பார்த்து, இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கு, எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. இப்போ ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எதுவுமே கன்ஃபியூசிங்கா வச்சு என்னையே உன்னால முழுசா புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னாரு. நம்ம என்ன, நான் புரிகிற வரைக்கும் நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். நம்ம தான் நம்மளை, தீஸ் பீப்புள் எத்தனையோ வருஷமா இவங்க ஆண்டவர்கிட்ட அழுகவே இல்லை. மோசே வந்து காமிக்கிறாரு, உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அவன் என்ன சொன்னா, அவனை கொண்டமா என்னைய கொல்லலாம் நீ நினைக்கிறியா? ஏன் அவன் பண்ண அதே தப்பை தானே இவனும் பண்ணியிருக்கான். அது உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களும் எப்படி இருந்தாங்க அன்னைக்கு? எதனால நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா யோசேப்பு காலத்துல அவர் ஒருத்தருக்கு மட்டும் வந்து அறிவு இருந்துச்சு. ஐயோ நம்ம வந்து இது நம்மளோட சுதந்திரம் கிடையாது. இவங்க எல்லாத்துக்கும் தாங்க சுதந்திரம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டாங்க. they went to such an extent. கடைசியில் ஆண்டவரா பார்த்து, வேற யாரும் இல்லை, இவங்க அழுகுறாங்க, ஐயோ என்னால தாங்க முடியல, ஆண்டவர்கிட்ட அழுதாங்கன்னு போட்டிருக்கா இல்ல. இவங்க அழுக வந்து மோசேயை வந்து இவங்க துரத்தி விட்டு, இவங்களே மோசையை துரத்தி விட்டாங்க. I will explain that in a different message. ஆனா மோசையெல்லாம் இவங்க துரத்தி விட்டு அவன் வந்து இந்த ஜனங்களுக்கு நான் ஜென்மத்துக்கு நான் திரும்பி வரமாட்டேன். யார்கிட்ட சண்டை போட்டான்? ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டான். என்னை விட்டுருங்க ஆண்டவரே, அவர் இப்படி இப்படி மழுப்பி எனக்கு திக்குவாயாமா, எனக்கு அப்படியாமா இப்படியாமா. யாரு? அந்த ஜனங்கள்லயே படிச்ச படிப்பறிவுள்ள ஒரே ஒரு மனுஷன் சொன்னது எனக்கு திக்குவாய். அது இமோஷனல் திக்குவாய். இது உண்மையான, இவங்களுக்காக எனக்கு வாயில பேச வர மாட்டேங்குது, இவங்களுக்காக நன்மை எனக்கு வாயிலிருந்து வரவே புரியுது அவங்களுக்கு. திஸ் இஸ் வாட் ஹேப்பன். ஆண்டவர் என்ன சொன்னா, உன் அண்ணன் இருக்கான்ல அவனை நான் பேச வச்சிடறேன். ஏன் உன் அண்ணன்ட்ட நீ பேச முடியும்? அது நல்லா பேச முடியும், அது சாதாரணமா அப்படி
அது பாட்டு வாயில் அப்படி புகுந்து விளாடும். ஆல் தீஸ் ஆர் இன் யுவர் பைபிள். என் பைபிளையும் உங்கள் பைபிள்லேயே தான் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இத்தனை விஷயம் இருக்கே. ஆண்டவர் இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியலையே. நீங்கள் வாசிங்க, ஆண்டவர் நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் ஒரு காலமும் மாற மாட்டார். இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி ஆண்டவர் மனுஷனை போல போய் சொல்றதுக்கு மனுஷன் கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து நம்ம வாழ்ந்தோன்னே என்ன நடக்குது? இங்கே ஆண்டவர் வந்து ஒரே ஷாட்ல சொல்லி முடிச்சிட்டாரு. இங்க நடக்குது 40 வருஷம் இவங்க மோசே மீதியானில் எத்தனையோ வருஷம், கிட்டத்தட்ட 40 வருஷம் இருந்த பிறகு இவங்க ஆண்டவர் ரீச் பண்ற அளவுக்கு இவங்க அழுதுருக்காங்க. அப்படின்னா இவங்க உண்மையாவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுல கேள்வி இல்லை. ஆண்டவர்கிட்ட போகிற அளவு இவங்களோட சிச்சுவேஷன் அவங்களுக்கு எப்போ புரிய வருது? அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு நீங்கள் சர்ச்சில் இத்தனை பேர் நம்ம உட்காந்துருக்கோமே, இத்தனை பேர் உட்காந்துருக்குமே, ஆண்டவரை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து ஆண்டவர் வந்து சர்வ ஞானி, நம்மளுக்கு தெரியும். ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து அவர்கிட்ட தீமை இல்லாத ஆண்டவர். அப்படின்னா நன்மை தீமை அறியத்தக்க ஆண்டவர். அவர் he knows what is good and evil. அதனால தான் ஈவில் அவருக்குள்ள கொஞ்சம் கூட இல்லாமல் நன்மை மட்டுமே இருக்கிற ஆண்டவர். இப்படி ஒரு ஆண்டவர் இவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. கரெக்டாக என்ன செய்யறாரு? நேராக வந்து இவங்க சிச்சுவேஷன் பிரச்சனையா இருக்கு, இவங்களுக்கு ஒரு ஆள் தேவை. நீங்க இது எப்படி யோசிக்கிறீங்க தெரியல. அவங்க 400 வருஷம் 430 வருஷம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலும் எவ்வளவு நாள் கழிச்சு இவங்களுக்கு வந்து புத்தி தெளிவுன்றது ஆண்டவருக்கு என்னைக்கோ. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் அல்லேலியா சொல்ல போறீங்க? ஏன்னா இங்க சர்ச்சில் வந்து உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரும் உலகத்துல எல்லாத்தையுமே பண்ண ட்ரை பண்ணி சர்ச்சுக்குள்ள வந்த பிறகும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? கடைசியில் வந்து புத்தி தெளிஞ்ச பிறகு ஆண்டவரோட அறிவு, ஆண்டவர் கொடுக்குற அறிவு, ஆண்டவரை பற்றி உண்மையாகவே அவரோட பிஹேவியர் என்ன, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்ச பிறகுதான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரே நான் வேற யார்கிட்டையும் போக மாட்டேன், உங்களை தவிர எனக்கு சால்வேஷன் வேற யாரு? தேர் இஸ் நோ சால்வேஷன் இன் எனி அதர் நேம் எக்ஸெப்ட் த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்படிதான் இங்க வந்திருக்க இந்த சேர்ல உட்கார்ந்துருக்க கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் அதை புரியாம நம்ம சர்ச்சில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு வரேன் நம்ம யோசிக்க போறது கிடையாது. எத்தனை பேருக்கு இது புரியுது? இப்ப அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் சுத்தி நம்ம மனசுக்குள்ள இன்னும் எக்கச்சக்கமான ஐடல்ஸ் இருக்கலாம். நம்ம மனசுக்குள்ள எத்தனையோ டைரக்ஷன்ல நம்ம மனசு இன்னும் போகதான் போகுது. அதை பற்றி யாக்கோபு ரொம்ப அழகாக வந்து அவர் ஒரு மெசேஜ் எழுதியிருக்காரு. அது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். நீங்கள் கேட்குறீங்க ஆனால் உங்களுக்கு ஏன் கிடைக்கல, அதெல்லாம் சொல்லியிருக்காரு அவர். அது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறது, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அது நடக்குமா நடக்காதா? நடக்கும். கரெக்டாக வந்தார், பார்த்தாரு, இவங்க பிரச்சனைன்னு தெரிஞ்சு இம்மீடியட்டாக அடுத்த சாப்டர் என்ன ஆகுது? மோசேக்கு நேராக போகுது. 40 வருஷம் ஆயிடுச்சு, அது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. இவங்க அழுக போயிடுச்சு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எந்திரிச்சிட்டார். ஆண்டவர் எந்திரிச்சா அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் இறங்கி வர்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? when God stands up, அவர் வந்து திரும்ப உட்கார்றதுக்கு நம்ம எத்தனை பேர் வந்து ஒரு சேர் விட்டு எந்திரிச்சு பார்த்துட்டு இல்லை எனக்கு இன்னும் சோம்பேறித்தனமா இருக்குன்னு அதே சேர்லேயே திரும்ப உட்காருன்னு எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க? இது போய் அதை யார் நல்லா கைதுங்க. இதில் என்ன வேக்கம் இல்லை? என்ன பண்ணுவோம்? ஒரு சேர்லேருந்து எந்திரிச்சோம்னா நான் தண்ணி எடுக்கிறதுக்கு போகிறேன். சிலர் நான் உட்காந்துக்கிட்டே வந்து எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு நான் சிக்னல் மட்டும் கொடுக்குறேன், எனக்கு காஃபி வந்து சேரும். அதனால் நான் சேர் விட்டு எந்திரிக்கவே தேவையில்லை. எந்திரிச்சேன்னா பெட்டில் போய் படுக்கிறதுக்கு. எத்தனை பேர் இந்த ட்ரெயினில் வந்து கரெக்டாக சேரை விட்டு எந்திரிச்சா வந்து படுக்கையாக திருப்புறதுக்கு மட்டும்தான் இப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டவர் எந்திரிச்சாருன்னா என்ன செஞ்சார்? இறங்கி வந்தார். காட் கேம் டவுன். இறங்கி வரும்போது எங்கே இறங்கி வந்தார்? எப்பயுமே ஆண்டவர் எந்தெந்த இறங்கி வர்றோ அதே இடத்துல இறங்கி வந்தார். சீனாய் மலை மேலே வந்தார். ஆனால் அந்த 40 வருஷத்துல எப்படியோ மோசையை வந்து எங்களாமே பண்ண வச்சு காலேஜ் டிகிரி கொடுத்து ஒருத்தனை
நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒழுங்காக படிக்கலைன்னா உன்னை மாடு மேய்க்க அனுப்ப போகிறோன்னு சொன்ன மாதிரி மோசே காலேஜ் எஜுகேஷன்லாம் முடித்த பிறகு அவர் ஆடு மேய்ச்சிட்டு எங்கே வந்துட்டாரு? சீனாய் மலைக்கு வந்து சேர்ந்துட்டார். நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கடவுள் சித்தத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு வரணும்னு தெரியும். உங்களை எங்கே எப்படி பிடிக்கணுன்றது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ மட்டும் இல்லை, ஆண்டவரே நீங்கள் என்னை இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சிங்களா, நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் நம்ம பேசணும்னா. இது ஏன் சொல்கிறேன், இந்த மாதிரி சேட்டையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணாதீங்கன்றதுக்காக தான் உங்கள் எல்லாருக்கும் இதை சொல்கிறேன். எங்கள் வசனா ஏஜி சர்ச்சில் எங்கள் யூத் சர்வீஸ் சொன்னேன், நீங்கள் வந்து நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணீங்கன்னா, நீங்கள் இப்போ 20 வயசில் இருக்கீங்க, நீங்கள் 40 வயசில் உங்களுக்கு ஞாபகம் வரும், இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். எல்லாரும் அழுதுட்டாங்க. உண்மை இல்லை. நாங்கள் குயவன் கையில் நாங்கள் வந்து களிமண் மாதிரி, அந்த களிமண் மாறி போச்சுன்னா குயவன் என்ன பண்ணாரு, அதே இதை எடுத்து திரும்ப அப்படியே வேற வெசலா மாத்தினாரா? இல்லை, திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த ப்ராசஸ் திரும்ப முதல்ல இருந்து வளைய வைக்கணும். இதுக்கு நான் எங்க போக, அதுக்கு நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண? ஏற்கனவே வெயிட் பண்ணது எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த வருஷம் ரொம்ப வேகமாக மூவ் ஆன மாதிரி இருக்குன்னு எத்தனை பேர் சொல்வீங்க? சந்தோஷமா இருக்கவங்க மட்டும் தான் வேகமாக போச்சு, நீங்கள் மீதி பேர் நானும் டைமை பார்த்துக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஃபினி பேசி முடிக்க மாட்டேறேன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி இருக்கு இப்போ. கரெக்ட் தானே? அப்படி ஆண்டவர் இது எல்லாமே செஞ்சு இதெல்லாம் வெயிட் பண்ணி கடைசி இறங்கி வந்துட்டாரு. மோசையை வந்து இப்போ மாட்டிட்டாங்க. எப்போ மாட்டினா, காலேஜ் எஜுகேஷன், இந்த செடி மேலே தீ இருக்கு, இந்த தீயில வந்து இந்த செடி காயணும், பார்த்துக்கிட்டே இருக்கான், அது காயும். இன்னைக்கு என்ன நடக்குது நான் போய் பார்க்கணும். இப்போ சயின்டிஸ்ட் மூலம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்? படிச்சனால. நீங்க படிக்காதவங்களை வச்சு பாருங்க, நீங்க என்னன்னாலும் அது இல்லை, அது என்னமோ நடக்குது, நான் பாட்டுக்கு இந்த வழியில போறேன். நடு ரோட்டில் நடக்காத, தப்பான டைரக்ஷன்ல 2 சைடு திரும்பி பார்க்கணும். எந்த சைடில் வண்டி வந்து அந்த சைடு திரும்பி பார்த்து, தப்பான சைடு திரும்பி பார்க்காத. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாம் சொல்லித்தர வேண்டியிருக்கேன். படிக்கல. என்ன சொன்னாங்க, யூத் சர்வீஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும், நாங்கள் படிக்காம நாங்கள் மார்க் வாங்குறது எப்படி? வாங்கலாமே. எப்படி வாங்கலாம்? கிளாஸை கவனிச்சிங்கன்னா மார்க் வாங்கிடலாம். ஏன்? நான் அதான் பண்ணேன். 100 மார்க்ஸ் 100 out of 100 வாங்கவே முடியாது. அதுக்கு படிக்கவும் செய்யணும், கேட்கவும் செய்யணும். இது அப்ப தெரியல, இப்ப நான் சொல்றேன், தைரியமா சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாரா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, இவன் இருக்கான, இவன் படிக்கவே மாட்டான், ஆனால் மார்க் வாங்கிடுவான். அந்த கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். அது எப்போ ஒர்க் ஆகாதுன்றது எனக்கு தான் தெரியும், உங்க யாருக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே நம்ம சர்ச்சில் என்ன கவனிச்சாலும் கடைசி நான் வீட்டில் போய் நான் படிக்காம நான் ஆண்டவர்கிட்ட நான் மார்க் வாங்குறது கஷ்டம். அங்கே தான் அந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்ம 100க்கு 100 நம்ம வாங்கலைன்னா பரலோகம் கொஞ்சம் டவுட் தான். ஆண்டவர் கிருபையானவர், இரக்கமானவர், மனதுருக்கம் உள்ளவர். எத்தனையோ சந்ததிக்கு அவர் கிருபை அளவே கிடையாது, அளவிட முடியவே முடியாது. நம்ம பாட்டு பாடிட்டே இருந்தா அதுக்கு அடியில் அவர் என்ன சொன்னாரு, ஒரு குற்றத்தை கூட நான் பனிஷ் பண்ணாம விட மாட்டேன்ட்டார். இதையே சொன்னாரா? அதையே சொன்னார், நீங்க பண்றது கொஞ்சம் அநியாயத்தில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை தடை விட்டுக்கிறேன் பரவாயில்லன்ட்டார்னா எங்க போறது? ஏன் நீங்களே உங்க பிள்ளைங்கிட்ட தானே படிங்க. எங்க அம்மா டெஃபினட்டா எனக்கு பண்ணாங்க, அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தடை கொடுப்பாங்க. நடந்துச்சுல. அப்படின்னா ஆண்டவர் கடைசியில் இறங்கி வந்து மோசையிட்ட சொல்றாரு, நான் வந்திருக்கேன். ஆனா என்ன சொன்னாரு அதான் உங்கள்கிட்ட சொன்னேன். போன வாரம் உங்களுக்கு 2 விஷயம் சொன்னேன். எனக்கு வந்து இதை தாண்டி என் மைண்டு போகவே இல்லை. எது போகவே இல்லை? ஆண்டவர் சீனாய் மலையில நின்றுட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் இறங்கி வந்துட்டேன், அதெல்லாம் சொல்றாரு. ஆனா உனக்கு ஒரு சைன் கொடுக்குறேன். அப்படின்னா என்ன சொல்ற? உனக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? உன்னோட ஃபியூச்சரை பத்தி இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்றேன். அதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை. இதே வார்த்தை 2 வழியா வருது. அது ஏன் 2 வழியா வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன். என்ன? இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த அடையாளம் என்ன?
இதே மலையில நீ வந்து என்னை வந்து தேவனை ஆராதிப்பீர்கள். அது எங்க சொன்னாரு? நான் சொன்னேன் உங்ககிட்ட, சீனாய் மலையில. சீனாய் மலையிலேருந்து எகிப்துக்கு பஸ்ல போனாலே வந்து 8 மணி நேரம் ஆகுது, 80 km/h போகும்போது. அட்லீஸ்ட் ஒரு 300-400 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அந்த இடம். நீ மலை மேலே ஏறி இறங்கி அங்கங்கே போக வேண்டியிருக்கு, கண்டங்களே கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு. யூ மூவ் ஃப்ரம் ஏஷியா டு ஆஃப்ரிக்கா. அந்த காலத்தில் பஸ்ஸு கிடையாது. அவங்க எவ்வளோ நாள் மோசம் எவ்வளோ நாளாக போயிருக்கணும். கூட ஆடு மாடு வேறு இருந்துச்சு. அது வேணால் வேகமாக நடக்க முடியாது, மெதுவாக ஒவ்வொன்றையாக இழுத்துட்டு போகணும். ஆனால் நேராக அவன் போகலை. ஃபஸ்ட்டு திரும்ப மீதியானுக்கு போயிட்டு அப்புறம் போனார். மீதியான் அடுத்த டைரெக்ஷனில் இருக்குது, சவுதி அரேபியாவில் இருக்குது. அவர் எவ்வளோ தூரம் ஆடு மேய்ச்சிட்டே வந்துருக்கார். இட் cannot have happened within a year நினைக்கிறேன் நான். ஆண்டவர் இறங்கி வந்து என்ன சொல்றார்? இல்லை, நான் இறங்கி வந்துட்டேன், நீ இந்த மலை மேலே என்னைய நீ ஆராதனை செய்வார். நான் இறங்கி வந்துட்டேன், நான் சொன்ன வேலையை நான் முடிக்காமல் போக மாட்டேன். எப்படி வேலை? உடனே நான் கூப்பிடுறேன். அப்போதான் மோசே சொல்றாரு, எனக்கும் இதுக்கும் சம்மதம், இந்த ஜனங்களுக்கு நான் வர்றது திரும்ப வர்றதுக்கு வந்துருச்சா? யாருக்குனாலும் பண்ணி, இவன் எனக்கு பண்ண துரோகம் எனக்கு இன்னும் தெரியுது, இவன் குடும்பமே எனக்கு துரோகம் பண்ணிச்சு ஒருத்தன் பண்ணதுக்காக அப்படின்ட்டான். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்போ சொன்ன அது உண்மையாக நடந்துச்சுங்க. தட் இஸ் த திங் ஐ வாண்ட் டு டெல் யூ. இது நடந்தது வந்து யாத்திராகமத்தில் 3வது அதிகாரம். ஆக்சுவலாக நடந்தது வந்து 19வது அதிகாரத்தில் வந்துட்டாங்க. அவங்க சீனாய் மலைக்கு வந்தாச்சு. செங்கடலை கிராஸ் பண்ணி அடுத்து அவங்க மெயினாக கேம்ப் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா சீனாய் மலை. எவ்வளோ நாள் ஆயிருக்குன்றது வந்து வேற. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னைக்கு அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே இருந்தாங்க, இன்னைக்கு தான் உங்களுக்கு உங்கள் கேலண்டரில் 1ஆம் தேதி, இன்னைக்கு தான் உங்களுக்கு நியூ இயர். சொன்னாரா சொல்லையே? எப்போ விடுதலை கிடைச்ச நாள் தான் உங்களுக்கும் எனக்கும் நியூ இயர். நேற்று ஒரு பாஸ்டர், ரொம்ப வயசான பாஸ்டர், I was born again on இத்தனாவது தேதி ஏப்ரல் 1933 அப்படின்னார். ஏன் born again சொல்றார்? பிறந்தது 1915 17 1917 பார்த்துக்கோங்க. அவர் சொல்றாரு, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது பர்த்டே பற்றி அவர் கவலை இல்லை. நான் என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னா அன்னையிலேருந்து தான் என்னோட. அப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம யோசிக்கிறோமா அதை? we think about only such people. ஐயோ, அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பண்ண மாதிரி என் வாழ்க்கையில் பண்ண மாட்டாரா? எவ்வளோ அழகாக பேசினார். வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒருத்தர் டங்ஸ் பேசி நான் கேட்டதே கிடையாது. டங்ஸ் பேசும்போதே அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துடுது. நான் சின்ன பிள்ளையில எங்கள் வீட்டில் வந்து அவரோட புக்ஸ் இருக்கும், அவரோட மேகசின் இருக்கும். ரேமான்ற வார்த்தையை வந்து அவர் மேகசின்லேருந்து தான் நான் படிச்சிருக்கேன். அப்படின்னா எத்தனை விஷயங்கள் இருக்கு. அவர் காட் இஸ் அ கிரேட் 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 காட். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா இது மட்டும் ஆண்டவர் சொல்ல, மோசேட்ட அந்த டைம் சொல்லிட்டாரு. மோசையை வந்து எப்படி தப்பிக்க ட்ரை பண்ணாலும் வந்து ஆண்டவர் மடக்கிட்டார், பிடிச்சி நீ போகிற அப்படின்ட்டார். அதான் ஆண்டவர் கூப்பிட்டுட்டார், நான் போயே ஆகணும், கிளம்பி போகிறேன். ஆண்டவர் ஃபஸ்ட்டு இறங்கி சீனாய் மலையில் ஆண்டவர் நிறைய விஷயம் சொல்ல, மீதி அந்த தேசத்துக்கு வரான். ஃபாதர் இன் லாவை பார்த்துட்டு நான் கிளம்புறேன், என் ஜனங்களை எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்ல வேண்டியிருந்துச்சு? அந்த ராஜா இறந்துட்டார், நீ கவலைப்படாத போ. சொன்னாரா சொல்லலையா? ஆண்டவர் எத்தனை தடவை இந்த மாதிரி நம்மளுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. ஏன் என்கரேஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே வர்றாருன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, நம்மளுக்கு அந்த விஷயத்தில் நம்பிக்கையே இல்லை. மோசேக்கு மட்டும்தான், உண்மையில சொல்கிறேன், அவருக்கு மட்டும்தான் வந்து சீனாய் மலை எங்கே இருக்குன்ட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குமே யாருக்குமே எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவருக்கு மட்டும்தான் சீனாய் மலையோட அட்வான்டேஜ் என்னன்ட்டு தெரியும். ஏன்னா அங்கே வந்து இவர் ஆடு மேய்க்கிறதுக்காக ஆடை கூட்டு வந்தார்.
அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு பைபிளில் நம்மளுக்காக எழுதப்பட்டிருக்கு? ஒய் இஸ் ஆல் ஆஃப் திஸ் ரிட்டன்? ஆனால் யார்கிட்ட ஆண்டவர் சொல்லணுமோ ஆண்டவர் கரெக்டாக வந்து நீ இந்த இடத்துல வந்து எனக்கு ஆராதனை செய்வாய். இந்த இடத்துக்கு வந்து ஆண்டவர் நான் இருக்கிற இடத்த விட்டு மைல் கணக்காக இருக்கு, எத்தனையோ நாட்கள் ஆகுமே, அந்த இடத்த விட்டு நான் வெளியே வர முடியாது, அது வேற விஷயம். இல்லை, நீ இந்த இடத்துல இருப்ப. ஆண்டவரோட ப்ராமிஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். எத்தனை பேர் அல்லேலூயான்னு சொல்ல போறீங்க? ஏன்னா நம்ம இன்னைக்கு சர்ச்சில் உட்காந்துருக்கோன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு காலத்தில் இந்த சர்ச்சுக்கு நான் உள்ளுக்குள்ள எட்டி கூட பார்க்க மாட்டேன். உங்களுக்கே நீங்க யாருன்னு தெரியும். அது என்ன ஜீசஸ், அது என்ன காட், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு எத்தனை பேர் பேசியிருப்போம், நம்மளுக்கு தான் தெரியும். எனக்கு நான் செஞ்ச விஷயம்லாம் எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் நான் ஜோம் பண்ணும்போது இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் இருந்து இந்த விஷயம் எனக்கு திடீர் ஞாபகப்படுத்துவார். ஐயோ ஆண்டவரே, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்காம இருக்கேன். நான் அந்த நேரம் உட்காந்து ஏன்? பிகாஸ் வி ஆர் கண்டினியூவலி மேட் பெர்ஃபெக்ட். ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரிக்கிறார். ஆனால் சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்தாதான் அது நடக்குது. அந்த சுத்திகரிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்குது. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு லெசன் படிக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு சண்டே நம்ம சர்ச்சுக்கு வந்து நம்ம நிற்கிற நேரமும் வீணா போன நேரம் கிடையாது. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வீணா போன நேரம் கிடையாது. நம்ம ஜெபித்த ஒவ்வொரு ஜெபமும் கேட்கப்படாமல் போகிறது இல்லை. அதே மாதிரி ஆண்டவர் என்ன சொல்ல, நீங்கள் அழுத ஒவ்வொரு கண்ணீரும் ஆண்டவர் பாட்டிலில் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. எவ்ரி ஒன் ஆஃப் மை டியர்ஸ் இஸ் கலெக்டட் இன் அ பாட்டில். 56 சங்கீதமா 56 சாம் இருக்கு. ஏன்? ஆண்டவருக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அது ஏன்னா அவர் வந்து ஆண்டவர்கிட்ட உண்மையான ஜஸ்டிஸ் இருக்கு. ஹி ஹாஸ் எவ்ரிதிங். அவர் நீதியும் நியாயம் உள்ள தேவன். அப்படின்னா வந்து அவர் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வட்டி முதல் என்னென்ன இன்ஃப்ளேஷனோட தான் ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன இன்ஃப்ளேஷனோட கொடுத்தாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், நானும் அப்போ பேசிட்டு இருந்தோம் 2 நாளைக்கு முன்னாடி, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க வந்தாங்க? பாலைவனத்தில் வந்து தே ஆக்சுவலி டிட் த டாபர்னாக்கிள். கரெக்டா? ஆசரிப்பு கூடாரம் கட்டினாங்க. அதுக்கு எவ்வளவு கோல்டு தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? எழுதியிருக்கு பைபிள்ல, 1 டன் கோல்டு, 1000 கிலோஸ். நம்ம வாங்குறது 8 கிராம். ஒன் டன் இருக்கு. அவங்க தாளந்துகள் எழுதியிருக்கு. ஒரு தாளந்து வந்து 28 to 35 கிலோ. சில்வர் 3.5 to 3.25 டன். வெள்ளி. அந்த வெள்ளி எதுக்கு யூஸ் பண்ணாங்க நீங்க எங்கேயும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைப்பீங்க. இல்ல, ஆசரிப்பு கூடாது எதுல நின்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு போர்டு கடியிலையும் 2 வெள்ளி, 35 கிலோ கடி கீழே வந்து ஒவ்வொரு இது போர்டு கடியிலையும் வந்து வெயிட். அதனால தான் அது பாலைவனத்தில் அது கீழே உழுகக்கூடாது. பிரான்ஸ் 2.25 to 2.5 டன். எங்க இருந்துடா இவங்க எல்லாத்தையும் தூக்கி, எல்லாம் எகிப்துல இருந்து தூக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கையில் என்ன இருந்துச்சு? இது மட்டும் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் வந்து கொஞ்சமா ஆட்கள் வந்து அவங்க கோல்டு ஜுவல்லரி ஒவ்வொன்றா வந்து போட்டுக்கிட்டே இருந்தனால பாதியில நிப்பாட்டின பிறகு இவ்வளோ போதும், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மேலேயே தங்கம் வந்துருச்சுன்ட்டு சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்தான். பெசலேன்ட்டு ஒருத்தனுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்தாரு. இன்னைக்கு அதே நடந்துச்சு. ஞானம் கொடுக்கலன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டன்னு கோல்டையும் தூக்கிடுவாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? சர்ச்சு கட்டுறதுக்குன்னு தான் சொல்லி வாங்கினாங்கல்ல. இங்க என்ன சொன்னாங்க? இல்லை, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மேலேயே வந்துருச்சு, போதும்னு சொன்னாங்கல்ல. இது போக இவன் ஒரு கண்ணுக்குட்டி வேற செஞ்சு, அதுக்கப்புறமும் வந்து அவங்க காதில் இருக்கிறது எல்லாத்தையும் கழட்ட வேண்டியது இருந்துச்சு ஒரு டைம்ல. அதுவும் பண்ணி, ஆனாலும் இவங்ககிட்ட இன்னும் எவ்வளவு கோல்டு இருக்கு? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு வட்டியும் முதல்ல சேர்த்து கொடுத்தாருன்ட்டு? இதுக்கு யாரா அல்லேலூயா சொல்லிங்கன்னு பார்த்து யாரும் சொல்லல. பரவாயில்லையே. இல்லை, எங்களுக்கு இதெல்லாம் வேணாம். எங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த மண்ணா மற்றும் போதும். எங்களுக்கு அந்த இத்தனிக்கோண்டு அந்த வேஃபர் மட்டும் கொடுங்க ஆண்டவரே போதும். ஏன்? நல்ல தைரியமா சொல்லுங்களேன், சந்தோஷமா அல்லேலூயா சொல்.
ஏன்னா ஆண்டவர் அதோட நிப்பாட்டல. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் 76வது சங்கீதம், நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்து அழுதின போல். திஸ் இஸ் த வேர்ஸ். சரியா? இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. நியாயம் விசாரிக்கிறதுக்கு சிறுமைப்பட்டவர்களை ரட்சிக்கிறதுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அது உண்மை இல்லை. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் வந்து when you rose to save the oppressed, நீங்கள் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்க நீங்கள் எழும்பும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது? நியாய தீர்ப்பு வருது. இப்போ நீங்கள் வாசிங்க, உங்களுக்கு இப்போ புரியும். ஏன்னா எப்போ நியாய தீர்ப்பு வரும்? சிறுமைப்பட்டவர்களை ரட்சிக்கணும்னு ஆண்டவர் எழுந்த போது. ஸோ ஆண்டவர் அன்னைக்கு என்ன செஞ்சார்? இப்போ உங்களுக்கு புரியுதா எதுக்கு ஆண்டவர் எந்திரிச்சாரு, ஆண்டவர் சிங்காசனத்தை எந்திரிச்சாருன்னு ஆரம்பத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? when God got up, சிறுமைப்பட்டவர்களை ரட்சிக்க எழும்பினார். அப்போ எழுந்தாருன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இத்தனை பேசேஜ் வாசிக்க, நான் சொன்ன மாதிரி யாத்திராகவும் நீங்கள் 4வது அதிகாரம் வாசிக்கிற வரைக்கும் உங்களுக்கு முழுசாக புரியாது என் மெசேஜ். அதுதான் இப்போ நெக்ஸ்ட் நான் போகிறேன், அதோட நான் முடிக்க போகிறேன் இன்னைக்கு உங்களுக்கு. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் எந்திரிச்சாருன்னா வந்து ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ரட்சிக்கும் போது என்ன நடக்கும்? ஒரு நியாய தீர்ப்பு. இல்லை எங்களுக்கு கடைசி நாள் தானே அந்த கடைசி அந்த ஒய்த்ரோன் ஜட்மெண்ட். இல்லை, இது வேற நியாய தீர்ப்பு, அது வேற. அந்த நியாய தீர்ப்பில் இயேசு உட்காந்துருப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் இல்லை அந்த நியாய தீர்ப்பை நினச்சா எனக்கு பயம் பிரதர், எனக்கு பயம் சிஸ்டர். நான் செஞ்ச வண்டவாளத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுவாராம்ல. அதுதான் இவங்களுக்கு கவலை. நான் பரலோகத்துக்கு போவேன்னா என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கா, அதெல்லாம் என் கவலை இல்லை. ஐயோ நான் பண்ணதெல்லாம் அவங்ககிட்ட பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்கிறாங்க, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இப்படியா உலகம்? ஆனால் யோசிச்சு பாருங்களேன், God stood up to judge. எந்திரிச்சார். நெக்ஸ்ட் நேரம் என்ன பண்ணார்? இறங்கி வந்தார், மோசேட்ட பேசினார். திரும்ப மோசே மீதியானுக்கு போகிறான். ஆண்டவர் மீதியானில் ஆண்டவர் மோசேட்ட என்ன சொல்லியிருக்காரு? 21வது வசனம், யாத்திராகமம் 4வது அதிகாரம். இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில, எத்தனை பேர் உங்கள் பைபிள் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரில. இது நல்லா அண்டர்லைன் பண்ண வேண்டிய 3 வசனங்கள் இங்கே இருக்குது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. இது பாட்பாடாக சொல்கிறேன், 3 வசனம் இருக்குது, பாட்பாடாக சொல்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்ற? நீ பார்வோனுக்கு, அப்படின்னா ஆண்டவர் இங்கே என்ன சொல்ற? நீ பார்வோனுக்கு முன்னாடி போய் நீ நிற்க போற. இவன் என்ன இருக்கா? நான் இந்த இடத்த விட்டேனா அவன்கிட்ட நான் போக மாட்டேன்னு சொன்னவன்ட்டு ஆண்டவர் என்ன சொல்ல? ஃபஸ்ட்டு வந்து ஆண்டவர் முதல்ல சொன்னது, இந்த மலையில் வந்து நீ நின்று ஆராதனை செய்வ. அப்படின்னா யாரோட இவன் தனியாக வந்து ஆராதனை செய்ய போகிறான், நம்ம ஜனங்களை கூட்டி செய்ய போகிறானான்றது வந்து அவனுக்கு அப்போ கொஞ்சம் டவுட் இருக்கலாம். ஆனால் என்ன சொன்ன? திஸ் வில் பி அ சைன் டு யூ. நீங்கள் எல்லாம் திரும்ப வருவீங்கன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். நாங்கள் எப்படி வர முடியும்? நான் ஒருத்தன் போனேனே, லாஸ்ட் டைம் பிரச்சனை பண்ணாங்களே. இப்போ என்ன சொல்கிறாரு? நீ பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்க போகிற. ஆனால் நான் உனக்கு கொஞ்சம் வேலை கொடுத்துருக்கேன், உனக்கு கொஞ்சம் மிரக்கல்ஸ் உன் கையில் கொடுத்துருக்கேன், அதை நீ அங்கே செய்யணும். அதுக்கு செய்கிறதுக்கு நீ ரெடி ஆகிக்கோன்றாரு. பார்த்தீங்களா? எச்சரிக்கையாயிரு. பி ரெடி டு டூ வாட் ஐ கேவ் யூ. அதுக்கு ஆண்டவர் இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கோலை நீ மறக்காமல் எடுத்துகிட்டு போன்னுவார். ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். ஆண்டவர் வந்து வர்றதுக்கு முன்னாடியே சீனாய் மலையோட கூட டிஸ்டன்ஸில் இப்போ மீதியானில் இருக்கான், சவுதி அரேபியாவில் இருக்கார். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நானே வந்து அவன் இருதயத்தை கடினப்படுத்த உடனே அவனை போக விட மாட்டான். நம்மளுக்கு எல்லாம் என்ன தெரியும்? மோசே வந்து பார்வோன் முன்னாடி போனானாமா, அங்கே போய் பேசினானாமா. பார்வோன் வந்து நீ யாரு, அந்த கடவுள் யாரு, நான் எதுக்கு இந்த ஜனங்களை போக விடணும், மக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்க, அதை கெடுக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சிமெண்ட் கொடுக்க மாட்டேன், ஆனால் ஒழுங்காக செங்கல் கட்டணும், அதானே சொன்னார். உடனே மோசே வந்து, ஆண்டவரே நான் போன டைம்லேருந்து இனி நீங்கள் கூப்பிட்ட டைம் இதுதான் நான் எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம புத்தி எங்கே இருக்க? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிக்கவே இல்லை. ஆண்டவர் இத்தனை விஷயத்த சொன்னாரே, அதெல்லாம் இவ்வளோ நாள் நான் கவனிச்சேனா? நான் கவனிக்கலை. ஏன் கவனிக்கலை? என் கண் திறக்க. நான் இதை அண்டர்லைன்லாம் பண்ணி வச்சிருக்கேன், ஆனாலும் நான் வாசிக்காமல் வந்திருக்கேன் ஒழுங்கா. அப்போனா நம்ம நிலைமை எங்கே போகுது? நம்ம என்னத்தை அண்டர்லைன் பண்ணோம்? அப்படின்னா
நீங்கள் என்னையும் சேர்த்து உங்களையும் என்னோட சேர்த்துட்டேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் அது உண்மை. ஏன்னா நம்ம பைபிளை வாசிக்கிறது வந்து நம்ம ஒழுங்காக வாசிக்க நான் ஒவ்வொருத்தரையும் என் நிலைமையில் இப்படி என் லைஃப்பில் இதே தான் நடந்துச்சு. நான் அப்போ ஒரு வசனம் சொல்லுவாங்க, நான் அந்த வசனத்தை நான் கரெக்டாக அவங்க சொல்கிற வசனம் மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க மாட்டேன். அதை சுற்றி உள்ள எல்லா வசனத்தையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன், கலராக அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன். என்னத்தை வாசிச்சேன்னு கேட்பாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவே கேட்கும்போது என்னோட பரலோக ஆண்டவர் என்ன கேட்பாரு, ஜீசஸ் வசனப்பட்டாருன்னு தான் இருக்குது பைபிளில். அவங்களோட லேக் ஆஃப் ஃபெய்த்தை நினச்சி வசனப்பட்டார். பிசாசுகளுக்கு கூட இயேசு யாருன்னு தெரிஞ்சு தான் ஜனங்களுக்கு தெரியலையேன்ட்டு பிசாசு என்ன தான், நீ வாயை திறக்காம நீ பேசாமல் போ அப்படின்ட்டார். ஏன்? உன் வாயிலேருந்து வரணும்னு அவசியம் இல்லை, அவன் வாயிலிருந்து நான் யாருன்னு வரணும். அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு, ஃபினி உன் வாயிலேருந்து நான் யாருன்னு வர்றது கூட சர்ச்சில் கேட்குற உட்காந்து கேட்குற ஒவ்வொருத்தர் வாயிலேருந்தும் நான் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? நான் இல்லை, ஆண்டவர் யாருன்ட்டு தெரியுமா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன நடக்குது பாருங்க, அவன் உங்களை போக விட மாட்டான்னு ஆண்டவர் சொல்லிட்டார் அன்னைக்கே. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னோட குமாரன், என் சேஷ்டிர புத்திரன், என்னோட ஃபர்ஸ்ட் பார்ன். அடுத்த வசனம் பாருங்க, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளை இடுகிறேன். ஐ கமாண்ட் யூ லெட் மை சன் கோ. என்னோட மூத்த பையன் என்ற திரும்ப அனுப்பிவிடு. வந்துருச்சா? நீ எங்க இருக்கன்னு தெரியாது, நீ யாருன்னு தெரியாது, நீ வந்து எனக்கு மனுஷனே கிடையாது என்னை பத்தி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐ டோன்ட் கேர் ஹூ யூ ஆர். ஆனால் என் பையனை நீ வச்சிருக்க, ஒழுங்கா என் பையனை என்னைய சேவிக்கிறதுக்கு என் பையனை என்கிட்ட திரும்ப விடு. இது எவ்வளோ பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னா என்ன நடக்குது, அவனை விடமாட்டேன் என்று சொன்னால் என்ன, உன்னுடைய குமாரனை உன்னுடைய சேஷ்டிரபுத்திரனை அழிச்சிருவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். இதை நான் வாசிக்கும் போது நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு கை காலில் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. when I finally understood what he said. போன வருஷமா ஒருத்தர் வாசிருக்கேன், என் மண்டையில் ஃபுல்லாக ஏறல. இந்த வருஷம் வாசிக்கும் போது என்னால் அசைய முடியல. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, என் பிள்ளை எனக்கு சேவை செய்யறதுக்கு நீ அனுப்பிவிடு, நீ விடு, அவனை நீ பிடிச்சி வைக்காத, அவனுக்கு ஆசை கொடுக்காத, அவனுக்கு இது பண்ணாத அது கொடுக்க. ஏன்னா இஸ்ரவேல் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, இல்லை சாப்பாடு கொடுக்குறேன், உனக்கு அது கொடுக்குறேன், உனக்கு இது கொடுக்குறேன், உனக்கு அப்படி பண்ணுறேன், உனக்கு இப்படி பண்ணுறேன், ஆனால் நீ வேலை செய்யணும், உன் பிள்ளைய நான் கொல்லுவேன், இது பண்ணுவேன், ஆனால் உனக்கு நான் சாப்பாடு போடுறேன், உனக்கு நான் டெய்லி பிரியாணி தரேன். இன்னைக்கு அப்படித்தானே எல்லா மீட்டிங்கும் மக்கள் போறாங்க. பிரியாணி கொடுக்குறோன்னு சொன்னா somehow நம்ம மட்டும் தான், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் தான், நீங்க எங்க போயினாலும் கேளுங்க, உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், பிரியாணி. டிஃபரன்ஸ் மட்டுமே, எனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும் இல்லை சிக்கன் பிரியாணி பிடிக்கும், இவ்வளோதான் சொல்றாங்க ஒழிய வேற ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை நான் முட்டை பிரியாணி மட்டும் தான் சாப்பிட்டேன்னு சொல்றவங்களா? மற்ற நிமிஷம் கை தூக்குங்க பார்ப்போம். ரைட் இருக்குல்ல, என்னென்னலாம் ஆண்டவர். ஆனால் அவங்க அன்னைக்கு என்ன சொன்னாரு, திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, என் பிள்ளைய என்கிட்ட ஒழுங்கா நீ அனுப்பு. நீ அனுப்பலைன்னா எவ்வளோ டேஞ்சரஸ் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம இவ்வளோ நாளாக நம்மளுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாருக்கும் நம்ம மைண்டில் இருந்ததுன்னா 10 வாதைகள் 10 வாதைகள் 10 வாதைகள் 10 வாதைகள். ஆண்டவர் அது ஏதாவது ஒரு வாதையை வச்சு அவங்கள வெளியே அனுப்புவேன்னு சொன்னாரா? யோசிச்சு பாருங்களேன். திஸ் இஸ் a very very dangerous thing. அப்படின்னா அது முடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை விஷயம் நினைச்சானா ஆண்டவர் எதுக்காக செஞ்சாருன்னு சொல்லுவார். இல்லை, ஏன் நாமும் மகிமை படும், நான் யாருன்ட்டு அறிஞ்சுக்கொள்வேன். ஏன்னா இது பார்வோனை பத்தி மட்டும் கிடையாது, இது இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி மட்டும் கிடையாது. திஸ் இஸ் கிங்டம் பிரின்சிபல். என்ன, அவர் காட் இஸ் கிரேட்டர் தேன் நேச்சர். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஏன்னா இதுதான் எல்லாருக்கும் தெரியாத விஷயம். ஆண்டவர் என்னைய விடுதலை செய்ய போறாருன்னா உலகத்துக்கே தெரியுற மாதிரி தான் விடுதலை செய்ய போறாரு. ஏன்னா விடுதலை செய்யற நேரம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும், ஒரு நியாய தீர்ப்பு கட்டாயம் வந்தே ஆகும். என்ன சிச்சுவேஷன் தெரியும். ஆண்டவர் தான் குரூப்பாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாருன்னு நினைக்கிறேன்.
அதனால நம்மளுக்கு சிச்சை இருக்கு பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்மளை கரெக்ட் பண்ணது. ஆண்டவர் பிள்ளைங்க இருக்கும்போது நம்மளை ஆண்டவர் கரெக்ட் பண்ணுறது அடுத்த செகண்ட் வந்துடும். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் இந்த தப்பு செய்கிறவங்கள கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கிற மாதிரி தெரியுமே. எதுனால? அவங்களுக்குன்னு ஒரு நியாய தீர்ப்பு நாள் அவர் பிளான் பண்ணிட்டாரு. இன்னைக்கு உன்னை காப்பாற்றுவேன், அன்னைக்கு அங்கே நியாய தீர்ப்பு வரும். ஆனால் அதே நாள் உலகமே பார்க்கும். அன்னைக்கு உலகமே பார்க்கும். ஏன் உலகமே பார்க்கும்? ஏன்னா கிங்டம் பிரின்சிபல் அது. சகல ஜனங்களும் ஏன் முன்னாடி நான் யாருன்ட்டு அறிவார்கள். அதனால அந்த ரெவலேஷன்ல சொல்லி இருக்கு, அன்னைக்கு எவ்ரி knee will bow, every tongue will confess that Jesus Christ is Lord. எந்திரிக்கலாமா எல்லாரும்? Can we all stand up please? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. I will give you a small reminder. நான் எங்கேருந்து ஆரம்பிச்சேன் நீங்க உங்களுக்கு தெரியும். ஆதி ஆகமத்திலேருந்து நம்ம ஆரம்பிச்சோம். ஆபிரகாம் கூட இல்லை, ஆபிரகாம்கிட்ட சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும். அவங்க எத்தனை விஷயத்தை தூக்கிட்டு வந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எத்தனை வாதைகள் வழியா போனாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? 2 விஷயம் ஆண்டவர் முதல்லயே சொன்னார். இறங்கி வந்த முதல் என்ன சொன்னார்? நீ இந்த இடத்துல என்னைய வந்து ஆராதிப்ப. You will come to this place. You will come to God's mountain and you will worship me. வேற யாரையும் கிடையாது, ஆண்டவரை தான். ஆண்டவருடைய மலையில வந்து வேற யாரை வர்ஷிப் பண்றது? ஆண்டவரே நான் இவரை பார்க்குறேன் அவரை பார்க்குறேன். நோ, திஸ் இஸ் நாட் அபவுட் பீப்புள். இது பின்னி பற்றி கிடையாது, வேற யாரும் கிடையாது. இந்த ப்ரீச்சர், இந்த எவாஞ்சலிஸ்ட், அவங்களை யாரும் கிடையாது. திஸ் இஸ் அபவுட் காட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? தான் அவருடைய நாமம் நம்ம மூலமா மகிமைப்பட்டே ஆகணும். நம்ம மூலமா மகிமைப்படும் போது என்ன நடக்குது? ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அதான். என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி 400 வருஷம் ஆன மாதிரி இருக்கே ஆண்டவரே. என் தலைமுறையில் நடக்குமா, இவங்க தலைமுறையில் நடக்குமா, அவங்க தலைமுறையில் நடக்குமா, எனக்கு அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிருக்கோம்னா, என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணிட்டே நான் செத்து போக வேண்டியதானா? இல்லை. என்னைக்கு நம்ம மனசு ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு கொண்டு வந்தாரோ, என்னைக்கு அது நடக்குதோ, இது எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே டைம்ல எல்லாமே சேர்ந்து வரும். எத்தனை பேருக்கு அது புரியுது? எத்தனை பேர் எனக்கு புரியுதா ஆண்டவரே? ஆண்டவரே எனக்கு இது புரிய வச்சதுக்காக நன்றின்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? How many of you are going to say God spoke to me today? ஆண்டவர் என்னோட பேசினார்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? Lord, we praise you. Lord, we praise you. ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, மீதியானுக்கு போனா மீதியான, எஸ் என்னோட குமாரனை நீ பிடிச்சு வச்சிருக்க, என் குமாரன் நீ ஒழுங்கா விட்டுரு. ஆண்டவர் அங்கேயே சொல்லி கடினப்படுத்தினதும் சரி நான் செய்கிறேன் இருக்காரு. எதனால சொன்னார்? நம்ம உண்மையாவே நம்ம யோசிக்கிறோம், நம்ம உண்மையாவே நம்ம ஆண்டவர் கிட்ட வர்றோமா? நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு டெஸ்ட் வைக்கும் போது, ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கும் போது, காலேஜ்ல டெஸ்ட் வைக்கும் போது, ஆண்டவர் அவரோட பிள்ளைங்களுக்கு டெஸ்ட் வைக்க மாட்டாரா? எவ்வளவு படிச்சிருக்கான்னு பார்க்க மாட்டாரா? யோசிங்க பாப்போம். Lord, we praise you. Lord, we praise you. We praise you. Lord, we praise you. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு துதி ஆண்டவரே. Lord, we praise you. Lord, we praise you. எல்லாம் ஒரு நிமிஷம் சத்தமா சொல்லலாமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியும், ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். எத்தனை பேர் கை தட்ட போறீங்க? லார்ட், ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். உங்களுடைய சுதந்திரம் நிச்சயமாகவே வரப்போகுது. It is definitely going to come. அதுக்கு நம்ம கையில ஒரு பொறுப்பு இருக்கு. ஆண்டவரே நான் உங்களை மட்டும்தான் நான் நோக்கி வரேனா? என் சுதந்திரத்தை தேடி வேற யார் கையிலயா போறேனா, வேற யார்கிட்டயா போறேனா? இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது எதுவுமே கிடையாது. ஆண்டவர் கையில தான் உங்க சுதந்திரமும் என் சுதந்திரமும் இருக்கு. எத்தனை பேரை நம்ப போறீங்க? இந்த ராஜா கையில இல்ல, அந்த ஆள் கையில இல்ல, இந்த பிசினஸ் கையில இல்ல, அந்த வேலையில இல்ல, அந்த கம்பெனில இல்ல, எங்கேயுமே கிடையாது. ஆண்டவர் கையில இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருப்பார். அதுதான் இன்னைக்கு நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். உங்ககிட்ட உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்றது ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிட்டாருன்னு நான் நம்புறேன். I believe God has shown you exactly what he is going to do. ஆண்டவரே வர்றதெல்லாம் தலையில வருது, நீங்க சொன்னதுக்கு நேரம் ஆப்போசிட்டா வருது. ஆண்டவர் இன்னும் டைட்டா பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும்.
உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடக்கும். நிச்சயமாகவே அந்த முடிவு வரப்போகுது. உங்க நம்பிக்கை வீண் போகாது. சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருக்கும், ஆனா ஆண்டவரை தேடுவோருக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. Lord, we praise you. Father in heaven, we thank you, Lord. We give you praise. Lord, we give glory. Oh, wonderful Lord, wonderful. ஆண்டவர் நீங்க கொடுத்த வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். Wonderful Lord. Lord, we praise you. We thank you for this word. ஆண்டவரே உங்க வார்த்தை எங்க வாழ்க்கையில நிறைவேறதுக்காக நாங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே நாங்க உங்ககிட்ட மட்டும் வரும் அந்த வார்த்தை நிறைவேறதுக்காக. We praise you, Lord. Oh Lord Jesus. எங்க வாழ்க்கையில நீங்க இடைப்படுங்க. எங்களுக்காக நீங்க உங்க சிங்காசனத்துல இருந்து எந்திரிச்சு நீங்க எங்களுக்காக நீங்க இறங்கி வர்றீங்க. ஆண்டவரே எங்க சர்ச்சுக்கு நீங்க இறங்கி வந்திருக்கீங்கன்னா எங்களுக்காக நீங்க இறங்கி வந்திருக்கீங்க நாங்க நம்புறோம். Wonderful Lord. Lord bless us. எங்களுக்கு தேவையான ஆண்டவரே எங்க விடுதலையை நீங்க எங்களுடைய விடுதலை நாயகனா நீங்க வர்றதுக்காக நன்றி. Thank you so much, Lord. Lord, we thank you. We give you all the glory, honor and praise. In Jesus name we pray. Amen. நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்ப நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கூட செல்வோம்.